கல்குவாரி விவகாரத்தில் வெறியாகிய மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏவின் மனைவி தனது நாத்தனாரை கடின்னு கடித்து வைத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் முன்னாள் நகராட்சி சேர்மனாக இருந்தவர் திமுகவை சேர்ந்த காந்திமதி. இவருக்கு வடகரை புதூரில் சொந்தமாக கல்குவாரி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவரின் கல்குவாரிக்கு அருகில் அவரின் சகோதரரும் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவுமான தளபதி புதிய கல்குவாரியை வைக்க திட்டமிட்டதாக தெரிகிறது. இதனால் தளபதிக்கும் அவரின் சகோதரி காந்திமதிக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இவ்விவகாரம் குறித்து பேசுவதற்காக திமுக எம்எல்ஏ தளபதி அழைத்ததன் பேரில் காந்திமதி தனது மகள் மற்றும் அக்கா மகனோடு தனது அண்ணன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது தளபதியின் மகனான அன்பு என்ற துரை கோபால்சாமி காந்திமதியுடன் ஆவேசமாக பேசி சண்டையிட்டதாகவும் ஒரு கட்டத்தில் காந்திமதியின் கூட வந்தவர்களை அடிக்க பாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற சண்டையை தடுக்க காந்திமதி கையை குறுக்கிட்டுள்ளார். அப்போது காந்திமதியின் கையை வாயால் கவ்வி பிடித்த எம்எல்ஏ தளபதியின் மனைவி சாவித்ரி கடி என கடித்து வைத்துள்ளார். கடிப்பட்ட கை கடுகடுக்க கடி வாங்கிய வேதனையுடன் அழுதபடியே சென்றுள்ளார் காந்திமதி. இதனையடுத்து நடந்த சம்பவத்தை கூறி அண்ணன் குடும்பத்தினர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காந்திமதி. பேசத்தான் போனோம். வீட்டுக்குள்ளே போய் அவர்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேலையே அவங்க பின்னாடி அவன் மகன் இருந்துக்கிட்டு ஒரே கத்து, அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். கொஞ்சம் கெட்ட வார்த்தையிலேயே சத்தம் போட்டேன். திட்டினோடனே என் பொண்ணு எங்கள் அம்மாவை எப்படா சொல்ல போச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்க போகுது. அவரை அவன் அடிக்கிறான். அதை பார்த்து எங்கள் அக்கா பையன் என் கூட வந்தவன் ஓடி போய் தடுக்க போகிறேன். தடுக்க போகையில் இப்போ போகும்போது தளபதி என்ன செஞ்சிட்டாரு, எங்களை வெளியே அனுப்பிட்டேன். எங்கள் அண்ணன் ஒய்ஃபு சாவித்திரின்ற வீரலட்சுமி ஓடி போய் அவனை இப்படி கையை வச்சு இப்படி குத்துனாங்க. நான் வெளியில் கதவை திறந்து வெளியே போக போகிறவன் சட்டம் கேட்டு திரும்பி பார்க்குறேன். அவனை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா. அந்த அம்மாவை கையை பிடிச்சி இழுத்ததுக்காக அந்த அம்மா கையை பிடிச்சி தான் இழுத்து அவனை அடிக்குதேன்னு வேகமாக இங்கே பாருங்க எப்படி கடிச்சிருக்காங்க, இப்படி கடிச்சிட்டாங்க. கல்குவாரியே தனக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் நிலையில் அதை தொடர்ந்து நடத்த விடாமல் செய்வதாக திமுக எம்எல்ஏ மகன் அச்சுறுத்துவதாக காந்திமதி கண்ணீர் வடிக்கிறார். அடிச்சு ஒடிச்சு உன்னை தொழில் பண்ணவே விட மாட்டோம்னு சொல்றேன் அவன் மகன். நான் எவ்வளவு பேசினாலுமே உன் தொழில் நீ பண்ண முடியாது, உனக்கு இனிமேல் லைசன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. முறையடித்து உலையில் போடுவது போல தனது சொந்த சகோதரியையே தொழில் செய்ய விடாமல் மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தளபதி நெருக்கடி கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பது தேர்தல் நேரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.